ஆமென். நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறிப்போம். இந்த மாசம் ஆண்டவர் ஏன் கர்த்தருடைய நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் வசனங்களுக்கு முதல் வாரத்துல சொன்னேன். ஆமென். இரண்டாவது வாரத்துல உங்களுக்கு யாரை குறித்து சொன்னேன்? இரண்டாவது வாரத்துல சாரிபாத் எலியா சொன்ன எல்லா வார்த்தைகளும், அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறின. ஏன் நிறைவேறிச்சு சொன்னா, எலியா தேவனுக்கு முன் நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் சொன்ன. ஆமென். மூன்றாவது வாரத்துல சொன்ன சாரிபாத் விதவை குறித்து, எலியா சொன்ன அந்த வார்த்தைகள் சாரிபாத் விதவை வீட்டில் நிறைவேறுகிற இதற்கு சாரிபாத்தினுடைய கிரியைகள் என்ன என்று உங்களுக்கு சொன்னேன். அவர் இல்லாத சூழ்நிலையிலும் கொடுக்கிற மனப்பான்மையில் இருந்தார். நீங்களும் ஏசப்பா கொடுக்கிறவங்களை யாரும் அசட்டியா ஆண்டவர் கொடுக்கிறவங்களை சொல்லல. அவர் காணிக்கை பெட்டி பக்கத்துல நின்றார், எல்லாருமே கொடுத்தாங்க. கொடுத்தவர்களை யாரும் அசட்டியா கர்த்தர் சொல்லவில்லை. ஆனால் ஒரு பெண்மணி இவனுக்கு உண்டானது எடுத்து கர்த்தருக்கு கொடுத்ததை மெச்சுக்கொண்டார். அல்லேலூயா. காரணம், அந்த ஏழை விதவைக்குள்ள இருந்த ஒரு விஷயம், நாளைய தினம் என்னுடைய அல்ல, அது கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ சாரிபாத் விதவையை போல நீங்களும் என்ன செய்ய, இல்லாத சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொன்ன உங்ககிட்ட அனுப்புவார். ஏன் அதை ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்களும் தேவனுடைய வார்த்தை உங்க வீட்டுல கிரியை செய்ய வேண்டுமானால் இருக்க. மூன்றாவது போன 4வது வாரம் சொன்ன தாவீது தேவனுடைய ஆலயத்தை குறித்த நல்ல எண்ணம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. அவன் இருதயத்தில் இருந்த நல்ல எண்ணத்தை கர்த்தர் சாலமோன் மூலம் நிறைவேற்றினார். ஏன் நிறைவேற்றினது? நமக்கு கூட ஆலயத்தை குறித்து என்ன செய்யணும், அக்கறை வரணும். ஆமென். அல்லேலூயா. மாஸ்டர்களுக்கு வேற வேலையே கிடையாதுப்பா அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க வீட்டுல டிவி வாங்க, எல்லா சேனல்களும் ஃப்ரீயா பார்த்து பாடட்டும். பாடல நீங்க வீட்டுக்கு ஏசி மாட்டணும்னா பாஸ்டர் சர்ச்சுக்கு ஏசி மாட்டணும்னு ஆசைப்படுவார். ஹரி இல்ல? ஆமென். காரணம் என்ன? ஜனங்கள் ஆராதிக்கட்டும். ஏசில ஓசில உட்கார்ந்து போட்டோம், ஆண்டவர் முழு மனசோட ஆராதிக்கணும். நீங்க கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாஸ்டர் சர்ச்சுக்கு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுற ஊழியத்துக்கு வேணும். ஏன் பாஸ்டர்? அதனாலதான் ஏசப்பா பாஸ்டர் நம்பி கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுவோமா? ஏன் பாஸ்டர் சர்ச்சு சேர? எனக்கு தெரியும் இந்த பூமி எனக்கு சொந்தமே கிடையாது, அதனாலதான் இயேசுக்காகவே செலவு பண்ணேன். அல்லேலூயா. ஆமென். இயேசுக்காகவே செலவு பண்றேன். அப்போ ஆலயத்தை குறித்த, ஊழியத்தை குறித்த அறிந்து போக வேண்டும். அந்த வாரம் 4ஆம் புஸ்தகத்தை முடிக்கும் போது அதிலே கர்த்தர் தாவீதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லியிருந்தார். தாவீது சொல்லுகிறான், வாசிகள் அதை சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பகுதிக்கு நான் வருகிறேன். அந்த 50 நாள் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிங்க. ஒரு ஆட்டுக்கு பின்ன இருந்தவனை ஆண்டவர் அந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு என்ன ரகசியம் என்று அதில் ஒன்று 4ஆம் புஸ்தகம் பின்பு தாவீது ராஜா எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வேண்டிய வேலையோ பெரியது, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. கைதட்டுங்க பாருங்க, ஆலயத்தை எப்படி பார்க்கணும்? அரண்மனையா பார்க்கணும். நான் இருக்கிற அரண்மனையே அவ்வளவு கேதுருக்களால் கட்டப்பட்டு சொன்னா என் மகள் 2வது வாசிக்கலாம். நான் என்னாலே
இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், காந்தி உள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பட்ட சகல விதமான ரத்தினங்களையும், வெண்கற்பாலையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளம். நானும் அவன் எடுக்கிற முயற்சி பாருங்களேன். அதனாலதான் தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறாச்சு. அவன் அப்படி தூங்கிட்டார். என் இருதயத்துக்கு ஏத்தவன் பண்ணிட்டு வேற யாருமே எகிப்துல இருந்து விடுதலை ஒரு ஆலயம் கட்டணுங்கிற எண்ணமே வரல. ஆனா தாவீதுக்கு வரல. உனக்கு வருது சொன்னா உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டா இருக்கும். இன்னும் வரலன்னா உன் தருத்திரத்துக்கு காரணமே, உன் கடனுக்கு காரணமே, உன் வறுமைக்கு காரணமே அதுதான். எவ்வளவு ஒரு பெரிய ராஜா அவன்கிட்ட கேட்கற சொல்லலையே பைத்து வரைக்கும் எனக்கு ஆலயம். அடுத்து 3வது வருஷம் வாசிக்க பார்க்கலாம். இன்னும் இது போதாதுன்னு இன்னும் போன வருஷம் கொடுத்துட்டேனே அப்படின்னா அடைக்கிறோம் தெரியுமா? அவன் அடங்கலையா? இன்னும் இன்னும் பக்கத்துல கை பிடிச்சு ஆலய விஷயத்துல இன்னும் இன்னும் செய்யணும், இன்னும் இன்னும்ங்கிற பாஸ்டர்கிட்ட போனேன். சர்ச்சை கட்டிட்டேன். 1000 ஆத்துமாக்கள் வந்துட்டாங்க. போதும், இதை வச்சு காலம் ஓட்டலாம். உனக்கு ஐயோ எல்லாமே வெளியே போயிடும். திருப்தி அடையாத ஊழியத்துல 1,00,000 பேர் ஆலயத்துக்கு வந்தாலும் திருப்தி அடையக்கூடாது. இன்னும் வேணும்னு ஆசைப்படும் ஆத்துமாக்கள். திருப்தி அடைஞ்சிச்சுன்னா அதை போல தருத்திரம் எதுவுமே கிடையாது. ஆவிக்குரிய உலக நினைச்சுக்கிற திருப்தி அடையவே அபிஷேகம் பெற்றா போதும். அவன் சொல்லுவாமா ஹல்லேலூயா. ஆனா அப்ப கொடுத்தேன் அதை கொடுத்தேன். அவன் திருப்தி அடைஞ்சிக்க இறைக்கிற கிணறு தானே. சொல்லுங்கப்பா, சத்தம் மொத்தம் சொல்லுங்க. அப்படியே சொல்லட்டும். சொல்லுப்பா, இறைக்கிற. நான் எழுதிட்டு வந்த டைட்டில் வேற, பட் ஆண்டவர் எனக்கு காமிக்கிற டைட்டில் வேற. பேசுங்க. இறைக்கிற கிணறு தான் வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாக வறுமை அடைவார் உண்டு. இன்னும் அவ்வளவு சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு மகன்ட கொண்டு எப்பா நீ ஆண்டவருக்கு அரண்மனை கட்ட போற, ஆலயத்துக்கு அரண்மனை கட்ட போற. 1 ராஜாக்கள்ல சாலமன் சொல்ற எங்க ஆண்டவர் ரொம்ப பெரியவரா இருக்கு, நான் கட்ட போகிற ஆலயம் ரொம்ப பெருசா இருக்கணும். வாசிப்போமா 1 ராஜாக்கள் 5வது வசனம் 5:5. ஆகையால் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும், சீதோனியரை போல மரவெட்ட வேலை. அப்போ கவனிக்கலாம், ரொம்ப பெரியவர். அவர் கட்ட வேண்டிய ஆலயம் சாதாரணமானது. இந்த எண்ணம் தாவீதுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்ல, இன்னும் நான் அதிகமா தருவேங்கிறான். வாசிப்போம் 3வது வசனம் 1:4-29. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற மொத்த ஆலயத்திற்காக நான் சமதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறேன். என்ன சொல்றா, சமதரித்த இருந்தது தவிர அதை சேர்த்துக்கிட்டான். அதையும் தவிர இன்னும் அதனாலதான் அவன் பேரு இன்னும் அழியல. ஹல்லேலூயா. ஆமென்.
பைபிள்ல நிறைய பரிசுத்தவான்கள் தம் வம்சத்துக்கு ஹல்லேலூயா. தாவீது எல்லாரும் விட எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கிறான்ப்பா. ஒரு வார்த்தை என்னை அதிகமாய் தொட்ட ஒரு காரியம். பதினொன்றாவது வசனத்துக்கு வாசிங்க. வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவரை தேவத்தினால் ஆகும். இப்பொழுது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி கைதட்டுகிறோம். உங்க கையில வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஏற்றபடி விசுவாசமா விதைக்க கத்துக்கோங்க. ஹல்லேலூயா. உங்ககிட்ட வாங்கி உமக்கே விதைக்கிறோம். இருக்குது உமது கரத்துல வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். அது எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை. ஆண்டவர் இல்லாம வரல, ஆண்டவர் தராம நமக்கு வரல. அவர்கிட்ட வாங்கினத அவருக்கு செலவு பண்ண ஏன் யோசிக்கிறோம்? எப்படி அடுத்து தருவாரு? 5000 ரூபாய்க்கு உண்மை இல்லைன்னா 5000 ரூபாய்க்கு உண்மை இல்லைன்னா 5 லட்சம் 5 கோடி எப்படி தருவாரு? வேணும் ஆண்டவரே, என் சார்பா போன கூட நான் கொடுத்த வாக்கு கொடுத்த நிறைவேற்றிட்டேன். போட்டேன் 1 ரூபாய் தரேன். இந்த முறை நான் 5 ரூபாய் தரேன். நான் விதைக்கிறேன், எனக்கு பின்னால வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீ விதைச்சு பாரு. விதைத்து பழக்கம் உள்ளவன் விதையாமல் இருக்க மாட்டான். விதைத்து பழக்கம் இல்லாதவன் சந்தை வாங்கி உமக்கே நாங்க ரிட்டர்ன். ஹல்லேலூயா. ஆமென். விதைச்சு பாருங்க. ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு, பர்ஸ் கூட தான். சரி, ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. வரும்போது விசுவாசத்தை குறித்து போதித்தார். பேசின உடனே லாஸ்ட்ல சொன்னாரு, யாருக்கெல்லாம் ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதம் தரணும்னு விரும்புறீங்கன்னு சொல்லி ஹையஸ்டான ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் கட்டுச்சு. சரி, தனக்கு ரெடி ஆயிட்டார். பெருசை எதிர்பார்க்கிற நீங்க இப்ப ஆண்டவருக்கு பெருசா என்ன கொடுக்க போறீங்கன்னு கேட்டு காணிக்க பாக்ஸ் வச்சுட்டாரு. நான் சைக்கிள்ல போற ஊழியத்துக்கு சின்ன ஒரு விஷயம் தான். நான் பெருசா ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிற நீங்க ஆண்டவருக்கு பெருசா என்ன கொடுக்கிறதுக்கு இப்போ ஆயத்தம், இப்போ சடன்லி அப்படின்னாரு. அங்கிட்டு திரும்பி பார்க்கிறான். நான் சட்டு என் பர்ஸ் எடுத்து பார்த்தேன், கைய பார்த்தேன். ஒரு அக்கா எனக்கு ஒரு 3000 ரூபாயில வாட்ச் வாங்கி கையில மாட்டி விட்டுது என் பர்த்டே. என் பர்ஸ் எல்லாம் தேடி பார்த்தா அதை விட கம்மியானதா இருக்கு. இதுதான் பெரிய பொருள். அந்த காலத்தி விசுவாசத்தோட கொண்டே போட்ட ஒரு பர்சன்ட் பண்ணாலும் வரும். நான் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துல செங்கல்பட்டு வந்துட்டேன். சர்ச்சுக்கு முன்னால ஒரு புது வண்டி நின்றுச்சு. யாரோ கொண்டு விட்டுருக்காங்க நினைச்சுட்டு இருந்தேன். பார்த்தா என் கையில சாவி கொண்டு கொடுத்தா, இந்த வண்டி உனக்கும். வண்டி சாவி கொடுத்தவனே ஜெபம்
வண்டி எடுத்து நேரம் ஒரு ஸ்டாப்ல போயிட்டு போட்டேன். இது இப்ப வண்டி இன்னைக்கு எடுத்த அந்த செகண்ட்ஸ் தான் வேணும். நான் கொடுத்ததை விட அது 20 மடங்கு எக்ஸ்ட்ரா இருந்தது அந்த வண்டி. பெருசா விதைச்சனா பெருசா தருவேன். வீடு வாங்குறதுக்கு 10 லட்சம் கேட்கறல, கேட்கறே இல்லையா? ஏன் ஆண்டவருக்கு அதுவே கொடுக்க மனசு வரல? நாங்களா பாஸ்டர் கிறிஸ்மஸ் பண்ணிட்டே கொடுக்க மாட்டேன். எக்ஸலண்ட் பாஸ்டர். ஹல்லேலூயா. நினைச்சுப்பாரு நினைச்சுப்பாரு. இந்திரா வாமா, அது சாட்சி சொல்லுமா. ஒரு கூட பொருள் வாங்கி வச்சிய வா. பையன் நான் சொன்ன புதிய உண்மைப்பா. எனக்கு பையன் பிறக்கணும்ன்றதுக்காக நான் மாசமா இருக்கும் போதே 3 மாசம் பொருள் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஆம்புடாது ஜோம் பண்ணிட்டு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். முன்னாடியே கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் கண்டிப்பா தந்துடுவாருன்ற ஒரு விசுவாசத்தோட பையன் தெரியும். ஆனா பொருளா வந்துருச்சுங்க. அந்த அம்மாவுக்கு வயிறு வலி வந்தது இல்லையோ, எனக்கு வந்து ஆண்டவரே வந்துச்சுப்பா. நைட்டு வந்து ஏறி போனது சர்ச்சில் இறக்கி வச்சுட்டான். எப்பா 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 தோத்திரம் 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 வாய் திறந்த அண்ணா உயிர் எனக்கு வந்து எனக்கு விசுவாசம் இருந்ததோ இல்லையோ அந்த விசுவாசத்தை கர்த்தர் கணப்படுத்தி. ஏன் சொல்ல தெரியுமா? வந்த உடனே விதைப்பதை விட வரும் முன் விதைப்பதே ரொம்ப நல்லது. அதுதான் அந்த விசுவாசம். அவன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரொம்ப பிரில்லியன்ட். நிறைய பரிசுத்தவான்கள் அந்த வம்சத்துக்கு ஆசீர்வாதம் சேர்த்து இருக்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் கிராண்டட் பிளஸிங் சேர்த்து இருக்கிறான். ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்களும் விதைக்க வேண்டிய நாள்ல விதைச்சு அறுக்க வேண்டிய நாள். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு. சில நாட்கள் ஆகும், ஆனா பலம் தரும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லவே. சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு காரியங்களை இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஒரு 3 காரியங்கள் சற்று முடித்து விடுகிறேன். யோவான் 5:22 வரைக்கும் 38 வருஷம் வியாதி உள்ளவனை கர்த்தர் சுகமாக்குகிற நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னோடனே அவன் சுகமாயிட்டான். அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையில நிறைவேறினது. அதுக்கு என்ன ரகசியம்? 17:1, 2 நாளாகமம் 20:32, 2 நாளாகமம் 17:6. யோசபாத்துக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தினார், ஜெயத்தை கொடுத்தார், அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். என்ன ரகசியம்? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே அவன் வாழ்க்கையில நிறைவேறினார். என்ன ரகசியம்? 2:7, 2 நாளாகமம் 16, 2:5. ஆசாவுடைய விஷயத்துல கர்த்தர் இலை போனதை கட்டளையிடுகிறார். கர்த்தர் சொன்ன காரியம் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. என்ன ரகசியம்? இந்த 3 பேருடைய விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். எத்தனை பேர் சொல்ல தெரியல. அதனால 5 எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. எருசலேம் ஆட்டு வாசல் அருகே 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் வந்து அந்த குக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனானாலும் சொஸ்தமாவான். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க 38 வருஷமா படுத்திருந்தான். படுத்திருந்த அவனை ஏசாதி உள்ளவன் என்று அறிந்து அவனை நோக்கி நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன்
ஆண்டவரே தண்ணீரை தேவ தூதன் கலக்கப்படும் போது ஒருவரும் இல்ல 38 வருஷம் இருந்ததால் நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருத்தன் முந்தி குதிச்சிடறான். இயேசு அவனை நோக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு சொஸ்தமாகி பவர்ஃபுல் வேர்ட். ஆண்டவராகிய தெய்வம் இந்த வானத்தின் பூமி உண்டாக்கும் போது உண்டாக கடவுது என்று சொன்னார். அவர் சொன்னது எல்லாமே உருவாயிடுச்சு. மனுஷனை மட்டும் தான் தன் கையால வார்த்தை கேட்டு உண்டாக கடவுது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதுக்கு அப்புறம் பார்த்தா அவர் உண்டாக்குறது எதுவுமே கெட்டதே கிடையாது, எல்லாம் நல்லது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? தேவதூதன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் அசைவாடும். உருவாக்கும் போது ஒவ்வொன்றாய் உருவாக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட ஒரு மிராக்கிள் சரீரத்தில் நடக்கும். இல்லாததை அவரால் உருவாக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு 99 வயசுல. இப்ப இந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு பையன் வேணும்னு சொல்லிட்டு கன்சீவ் ஆனோடனே பொண்ணு வந்துச்சு. ஆண்டவர் சும்மா விட்டாரு, அவர் தான் உருவாக்குகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த நாள் பண்டிகை நாள். கிறிஸ்துமஸ்க்கு பண்டிகை நாள் எப்படி இருக்கும்? புது ட்ரெஸ் உடுத்தி அப்படித்தான் வருது. அந்த நாள் பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். பண்டிகை நாள் எப்படி இருக்கும்? நல்ல உடுத்தி என்னெல்லாம் பேசிட்டு போய், இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு, நீங்க உங்க வீட்டுல என்ன கேட்போமே இல்லையா? ஆனா இந்த மனுஷன் மட்டும் 38 வருஷமா படுத்துக்கிறாரு. அவன் படுக்கையே 12 வருஷம், அவன் 38 வருஷம். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலே இருக்கலாம். அதான் பெரிய விஷயம். இயேசு மாம்சத்துல வெளிப்படுகிற நாள்ல முன்னால இருந்து இருக்கிறான். அந்த நாள் ஓய்வு நாள். அல்லேலூயா. அப்படிதான் அந்த நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாள். 9வது வருஷம் வாசிங்க பார்க்கலாம். 8:9 சேர்த்து வாசி. இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் இயேசு அவனை சுகமாக்க, அவனை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. அப்ப வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்வதற்கான ரகசியம் என்ன? ஆண்டவர் நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்டோன்னே ஆமான்னு சொல்லல, என்ன உள்ள தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லப்பா. அதுல சொல்லுங்க, கை கொடுக்கல. எந்த சோர்ஸும் இல்லாம, எந்த உதவி இல்லாம யோசித்துக்கிட்டு இருக்கிற உன்னை இன்றைக்கு இயேசு சந்திக்கிறார். குடும்பத்தை சந்திக்கிறார். அல்லேலூயா. நீ சுகமாக விரும்புகிறாயா? என்ன தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லப்பா, நான் இறக்குறதுக்கு முன்னால கொண்டு போய் வச்சுப்பான். இயேசுவோட சுகமாக அந்த வார்த்தை வாழ்க்கையில் அப்படி என்ன ரகசியம்? அந்த நாள் என்ன நாளா? ஓய்வு. பக்கத்துல கை கொடுக்கணும். ஓய்வு நாள்,
உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டிய நாள். அந்த நாளை மிஸ் பண்ணனா அற்புதத்தை இழந்து போகிறீங்க. ஆதியாகமம் 'இயேசு எல்லாம் ஆனா ஓய்வு நாள் அவர் தேவாலயத்துல தான் செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆதியாகமம் அதனுடைய ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓய்வு நாளை குறித்ததான காரியங்கள். மூன்றாவது வசனம், 2வது அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. 7ஆம் நாளை ஆசீர்வதிச்சு ஓய்வு நாளை அவர் என்ன செய்யாராம்? ஆசீர்வதித்து பரிசுத்தம். பக்கத்துல கை கொடுங்க. ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்குறார். ஓய்வு நாள்ல வேற ஏனி ஆசீர்வாதத்தை தேடி வெளியில போற ஆசீர்வாதம் இங்கெல்லாம் இருக்குது. உனக்கு வேலை போயிடுச்சுன்னா அந்த கம்பெனில இன்னொரு கம்பெனி மாறிடும். உனக்கு ஆண்டவன் ஆசீர்வதிப்பார். இந்த மெச்சாரிட்டி நீ இழந்துட்ட, யாராலையும் ஆசீர்வதிக்கும். ஓய்வு நாள்ல ஆசீர்வாதம் எங்க இருக்குது? கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்ததை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். வாரத்தின் 1ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்த பெரிய ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாள் இந்த ஓய்வு நாள் ஆசரித்த அந்த வாரத்தின் முதல் நாள் நீங்கள் அனுசரிக்க வேண்டிய முக்கியமான ஓய்வு நாள், பெரிய ஓய்வு நாள். இயேசு உயிர்த்தெழுவா இருக்கிறது அப்பவே தீர்க்கதரிசனம் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஓய்வு நாள்ல எங்க போனாலும் ஆசீர்வாதம் இருக்கு. இல்ல பாஸ்டர், நான் ஓய்வு நாள்ல வேலைக்கு போனேன்னா சம்பளம் கொடுத்தானா எவன் சம்பளம் ஆசீர்வாதம் சொன்னான்? ஓய்வு நாள்ல ஆண்டவருக்காக இந்த சம்பளம் எனக்கு தேவையில்லைன்னு சர்ச்சில் வந்து உட்காரு, ஆசீர்வதி. ஒரு வாரம் பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை முன்னே கொடுப்பாரு, மறுநாள் கொடுப்பாரு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. யாத்ராம புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, வாசிப்போமா? பதினாறாவது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் விதமாக இரட்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா இருக்கிறது எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். ஓய்வு நாளுக்கு வெளியில போனா பூச்சி பிடிக்கும், அது நாற்றம் விடும், கெட்டு போகும், உதவாது. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. 6ஆம் நாளோ அப்பொழுது மோசே அது இன்றைக்கு புசித்தால் இன்று நீங்கள் அதை வெளியிலே ஏன் ஓய்வு நாள் பரலோகமே அனுசரிக்கும், உனக்கு அனுசரிக்க என்ன? வானத்துல இருந்த பரலோகமே ஓய்வு நாளை அங்கீகரிக்கிறது.
உனக்கு ஓய்வு நாள்ல ஆண்டுட்டு வரதுக்கு உனக்கு என்ன 40 ரூபாய் ஃபேர் உனக்கு வேணும், 400 ரூபாய் சம்பளம் வேணுமா? பாஸ்டர் எனக்கு 1000 ரூபாய் சம்பளம் தோட்டம் பாஸ்டர். இயேசுவார் என்ன பண்ணிருப்பா தெரியுமா? மனுஷன் பணத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் ஐயோ மேல பேரும் போட்டோம். யாரெல்லாம் புரியுது? கை தட்டுங்க பார்க்கலாம். இயேசுவார் என்ன பண்ணிருப்பார்? பிசாசு வந்து சொல்லிச்சு, ஹே இன்னைக்கு போறேன்னா உனக்கு வேலை, அவ்வளவுதான். அந்த இடத்துல ஜீசஸ் வந்து அதை எப்படி பேஸ் பண்ணிருப்பார்? மனுஷன் கம்பெனி வேலையினால மாத்திரம் இல்லப்பா, கர்த்தருடைய பிழைப்பான். இந்த விசுவாசம் உனக்குள்ள வரும்போதுதான் நிரந்தரமான வேலை நிரந்தரமான வேலையா மாறும். கைதட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 400 ரூபாய் சம்பளத்துக்கு, 4000 ரூபாய் சம்பளத்துக்கு, 1000 ரூபாய் சம்பளத்துக்கு, 5 பைசாவுக்கும் ஆண்டவரை விட்டு கொடுத்துடுறேன். கர்த்தருடைய கிருபையை மிஸ் பண்ணிடுறேன். பரையப்ளும் கடன் அடைய. அல்லேலூயா. நீதான ஓடுன, ஓடு ஓடு. கர்த்தர் சமூகத்துல வாங்க. வாதமே இப்ப முடியலங்க. 26வது வசனம் வாசிங்க. 6 நாளும் அதை 7ஆம் நாளிலும் சனங்களில் சிலர், நம்ம ஆட்கள் மாதிரியா, சனங்களில் சிலர் புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் கட்டளைகளையும் என் கட்டளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அறிந்தபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்தில் இருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 6வது நாளே பக்கத்துல கை கொடுங்க. உண்மையான விசுவாசம் உனக்கு இருக்குன்னா, ஓய்வு நாளுக்கு வேண்டியதை ஓய்வு நாள் ஒழுங்கு அனுசரிச்சுன்னா, ஓய்வு நாள் கர்த்தர் தேடுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா, அந்த ஓய்வு நாளுக்கு வேண்டியதை முந்தின நாளே உனக்கு கொடுத்துற. ஆனா மிஸ் பண்ணிடுற. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியுது இவனுக்கு இன்னைக்கு கொடுத்த நாளைக்கு இன்னைக்கு கர்த்தர் தருகிறது தான். அந்த ஆசீர்வாதத்தை காமிச்சு சில நேரம் பிசாசு நம்மளை வழி தவற பண்ணுவான். வானமே பொழியலப்பா, ஆனா நீ என்ன செய்யற? ஓடுற. மாசத்துக்கு ஒரு முறை செலவு பண்ற, வீண் செலவு இல்ல பாஸ்டர். நாங்க வாரம் செலவு பண்றோம் பாஸ்டர். நீ மாறாம கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து ஏசாயா புஸ்தகம். ஏசாயா புஸ்தகம் 58 கர்த்தருக்கு விரோதமாய் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. கல்யாணம் போற பாஸ்டர் தம்பி, எப்படி உங்க பர்மிஷன் இல்லாம உங்க சண்டே வச்சாங்க ப்ரோக்ராம்? தெரிய வேண்டாம். ஒருத்தங்க வீட்டு டெக்கெட் பண்ண கூப்பிட்டாங்க சண்டே. சர்ச்சுக்கே வரலன்னா கூட பரவாயில்ல, உன் வீட்டுக்கு நான் வரல. ஏன்னா இது ரத்த சம்பந்தமான உறவு. அல்லேலூயா. என் அர்ப்பணிப்பு, என்னுடைய டெடிகேஷன், என் ஸ்தானத்தை உனக்காக விட்டு தரணும். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உன் கால விளக்கு. உன் கால் தடுமாற கூடாது. நீ சர்ச்சுக்கு போவா, வேலைக்கு போவா, 90% நீ சர்ச்சுக்கு தான் வரணும். 10% பாஸ்டர் அன்னைக்கு வீட்டுல இருந்தா சாப்பிட்டு கொண்டாடி பிள்ளைங்களோட சந்தோஷமா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? உன் குடும்பமும் நல்லா இருக்கும். வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் குடும்பத்தோட எங்கே போ, பிக்னிக் போ, வேற எங்கே போ. பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுங்கப்பா. மனைவி பிள்ளைகளோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கப்பா. ரிலாக்ஸா பண்ணுங்கப்பா. ஃப்ரெண்ட்லியா பழகுங்கப்பா. ஐயோ பாஸ்டர் வீடே பரவாயில்ல, வேண்டாம், அங்க போனா தனியா இருக்கானியா. பிள்ளைகளோட, மனைவி பிள்ளைகளோட நேரம் எடுத்து பேசுப்பா. நேரம் எடுத்து பேசுப்பா. மனைவிகளோட உட்கார்ந்து பேசு. மனைவிகள் சொல்லணும், மனைவியோட உட்கார்ந்து பேசு.
ஹல்லேலூயா. பேசுப்பா. வாரத்துல ஒரு நாள் போங்க, கூட்டிட்டு போங்க. மாசத்துல ஒரு முறை அன்பை வெளிப்படுத்து. உன்கிட்ட அன்பு கிடைக்காதனாலதான் இந்த காலத்து வாலிப பிள்ளைங்க எவனோ ஒருத்தன் 18 வருஷம் வளர்த்துட்ட எவனோ ஒருத்தர் ரோஸ் பூ கொடுத்து வாங்கி போகுது. அதை நீ செஞ்சிருந்தா சொல்லு பாஸ்டர், நீ செஞ்சிருந்தா. ஒரு அம்மா சொல்லு 18 வருஷம் நான் வளர்த்தேன், நேத்து வந்து எடுத்துட்டு போயிட்டா பாஸ்டர். ஏன் எடுத்துட்டு போனா? உன் பிள்ளைங்களோட நீ ஃப்ரெண்ட்ல இருந்து நான் உங்களை நம்புறேன், அதனால உங்களை திட்டுறேன். நான் திட்டலாம் உன்னை தெருத்துட்டேன், தெருநாய் குறைக்க உன்னை பார்த்து. அதனால நான் உரிமையோட உன்னை திட்டிடுறேன். இதை விட்டுட்டு ஓடுறவன் தெருவில் நிற்பான். நீ வேணப்பா கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மூடன், அவன் உருப்பட மாட்டான். வேதம் சொல்லுதுப்பா, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் எனக்கு அல்ல, நான் பரலோக பேரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைங்களோட நேரம் எடுத்து பேசு. வாரத்துல ஒரு முறை அதெல்லாம் பண்ணுங்க. பிள்ளைங்களோட உட்காந்து பேச, அவங்களோட விசாரிங்க. வேலைக்கு போவாராம், சம்பாதிப்பாராம், கொடுப்பாராம். வேலைக்கு போகும்போது நம்ம சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். பிள்ளை எக்க எடுத்துட்டு போனா எனக்கு என்ன, இப்பவே கட்டை பிடித்து வாயில வச்சிடும். பிள்ளைங்களோட நேரத்தை செலவு பண்ணு. பிள்ளை ஆண்டவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து. முதிர் வயதுல விடாது இருப்பான். கைகட்டு போ. ஓய்வு கட்டு. எல்லா நாளும் வேலைக்கு போ. ஓடு ஓடு ஓடு. லாஸ்ட்ல என் வீட்டுல அதை காணும் இதை காணும் தேவை. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாசிங்க. உன் வழிகளின்படி நடவாமல் உன் வழியின்படி உனக்கு சரியா தெரியும். நான் 1000 மடங்கு ஆசீர்வதி. உனக்கு ஒரு வாரம் பாதுகாத்ததுல உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் சொந்த பேச்சை உன் சொந்த பேச்சு கூட பேச. இன்னைக்கு என்னக்கா சனிக்கிழமை தெரியும் உன் முகத்துல என்ன சூரியன் மாதிரி பிரகாசிக்கிற சிஸ்டர். நாளைக்கு ஓய்வு சந்தோஷம் இருக்கும். ஆமென். மனமகிழ்ச்சினால கர்த்தருடைய பரிசுத்தனால அத போல ஒரு நாள் பூமியில இல்லப்பா. இந்த எண்ணத்தோட யாரும் சர்ச்சுக்கு வரீங்க? யாரும் வரீங்க? ஒரு சில கை தொடுங்க, கை தொடுங்க. ஆனா நீங்க வரத பார்த்து போல அங்கிருந்து வரும்போது ஐயோ போட்டே உள்ள வரும். மகிமையான நாள்லாம் என்ற நேற்று பார்த்து என் பிள்ளைங்களாம் வீர தமிழச்சி சபையில வளர்றாங்க. சரி பரவாயில்ல, ரொம்ப கவனமா. ஆனாலும் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல, இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. மனமகிழ்ச்சி நாள் என்ன தெரியுமா? 7:30 மணிக்கு செவன்னா 6 மணிக்கு அங்க வந்து இங்க வந்துட்டு ரெடியாகி போய் இங்க வந்து முடிச்சுட்டு போய் ரெடியா வர வந்துடணும். சரி ஒரு வாரம் கோயில் காத்துப்பா, அவ்வளோப்பா. எத்தனை பேர் சபையை நினைச்சுக்கோ. அந்த எக்கடிக்கிட்டு போனா அவன் திட்டுலாம் வேணும். அதனால எப்படியும் ஜோக்கி காத்த தட்டுவான், அவன் தூக்குவான். நம்ம சேவ் பண்ணிக்கணும். கர்த்தருக்கு நன்மை செய்தபடி நான் அவரை இன்னைக்கு வரைக்கும் யாரும் வரலையே. கர்த்தர் நல்லது. ஆமென். இதெல்லாம் உங்களுடைய விசுவாசத்திலே அளவை ஸ்கேல் போடுறாங்க. முயற்சி செய்யுங்கள். ஆமென். வாசிங்க அடுத்து. அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் இருந்து பூமியில உயர்ந்த இடத்துல செய்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் வாழ்க்கையில நிறைவேறும். ஏன் நிறைவேறல இன்னும்? ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை வேற எவனுக்கோ கொடுத்துருக்கு. ஒரு நேரம் கூலுக்காக சேஷ்டபுத்திரக்காகத்தை போட்ட மாதிரி கர்த்தருடைய கிருபைய ஒரு நேர சம்பளத்துக்காக நீ உண்மை கூட நான் மிஸ் பண்ணலன்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? உங்க ஆசீர்வாதத்தினுடைய ஸ்தம்பித்து போனதுக்கு காரணம் இதுதான். ஹல்லேலூயா. ஆமென். சிலர் கவனிப்பேன், முக்கியமான அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் போடுவாரு, அவங்க இருக்க மாட்டாங்க. சில நேரம் அப்படியே பேசினே
சட்டுன்னு காணாம போயிருவாங்க. குமார் மாதிரி பார்த்து அவனுக்குனே ஆண்டர் போட்டு அவன் இருக்க மாட்டான். அந்த விதை வீணா போய் வளர ஓய்வு நாள் ஆண்டவர் சுகம் மகிமை உள்ள நாள் நினைப்பா. எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு ஊர்ல இருந்து போன் வந்தது சார்ந்த விஷயங்களுக்காக. நான் சொன்னேன் டிசம்பர் ஜனவரி மாசம் நல்லா இதுக்கப்புறம் வர முடியும். நடுவில் எல்லாம் ஊழியம் என்னால முடியாது. நீ சோதிக்கியா பிசா சோதிக்கா தெரியல பண்ணியா, எனக்கு இதுதான்ப்பா அவசியம். நான் விட்டுட்டு போனா ஒரு ஊழியத்துக்கு ஆள் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமா போங்க. என் தலைப்புள்ள செத்தா கூட முடிச்சுட்டு போய் அடக்கம் பண்ணுங்க. இதை விட்டுட்டு போங்க. வைராக்கி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கடைபிடிச்சு பாரு. ஒரு மாசம் சொல்லித்தாரேன். அந்த வாய்ப்பாடு புரிஞ்சுக்கோ. ஒரு மாசம் ஓய்வு நாள் ஆராதனைய 7:30 மணின்னா சாப்பா உள்ள முன்னால வந்து பின்னால வர. ஒரு மாசம் நீங்க கடைபிடிங்க. அடுத்து உங்க வீட்டுல என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஆண்டவர் திராசை வைக்கும் போது நீங்கள் குறை உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். பெல்சாசாரை பார்த்து கர்த்தருடைய விஷயத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை மறந்துடணும். மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் ஒப்பு கொடுத்து ரெண்டு குக்கர் நான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த வருஷத்துல ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணாதவங்க கொடுக்கலாம்னு வச்சிருக்கிறேன். ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணாத ஆளே எல்லாம் மிஸ் பண்ணி அந்த குக்கர் சர்ச்சுக்கு தான். ஹல்லேலூயா. குக்கரை மிஸ் பண்றோம். சரி கவனிங்க. ஏன் இதெல்லாம் பொருள் கொடுத்து உங்களை இது பண்ணல? உங்க விசுவாசத்தை வளர்ப்பதற்கு அழிந்து போகிற உலக பொருட்களை நாங்க கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஓய்வு நாளை குறிச்சு காரியங்களை நிறைய உண்டு. லூக்கா புஸ்தகம் 13வது 10வது வருஷம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே கூனியா இருந்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்தார். தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி வேலை செய்யறதுக்கு 6 நாள் உண்டு. அந்த நாட்களிலே நீங்கள் வந்து கனெக்ட் பண்றாம ஆண்ட சொல்லி இது ஊழியண்டா. பக்கத்துல கை கொடுக்கலாம். இந்த ஓய்வு நாள்ல வந்தா சுகம் கிடைக்கும். சுகத்துக்கு மட்டும் ஆண்டவரை தேடிட்டு ஓய்வு நாளுக்கு வராம இருந்தா சுகம். இயேசு நீங்க நல்லா ஆராய்ச்சி பாருங்க. மற்ற நாட்கள் எல்லாமே திருப்பகத்துல அற்புதம் செய்யறாரு. ஆனா ஓய்வு நாள்ல சர்ச்சுக்குள்ள செய்யறாரு. பக்கத்துல கை கொடுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். கர்த்தருடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். ஓய்வு நாள்ல நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கணும். உங்க வாகனம் சர்ச்சில் இருக்கணும். சர்ச்சில் இருக்கணும். மோசம் சொல்லி கொடுக்கலாம். பார்வனை பார்த்து வாசிப்போமா? யாத்திராம புஸ்தகம் முடிக்க போகும். யாத்திராம புஸ்தகம் 10வது அதிகாரம். எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ள நோயும் பட்டியமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். அல்லேலூயா. போகாதிருந்தால் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலன்னா என்ன வருமா? பட்டயமும்
கொள்ளை நோய் வரும். நாங்க இங்க பிள்ளைகள் புருஷர்களோடு நாங்க போவோம், ஒரு குழம்பு பிந்தி இருக்காதுன்னு சொல்லுகிறார். வசிப்போமா 10 அதனுடைய 26. உங்கள் மிருக ஜீவன்களோ எங்களோடு கூட வர தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதுக்கு அவைகளில் இருந்து எடுக்க வேண்டும். இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்று. ஒரு குழம்பும் என்ன செய்யாது பிந்தி. 8-9 வருஷம். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் தவளைகள் அந்த வசனம் 10வது அதிகாரம் 8வது. பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யார் யார் போகிறார்கள் என்று கேட்டார். எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும். யாரையாவது விட்டானா? ஆனா நம்ம மட்டும் பிள்ளைகள் விட்டு வந்துடுறோம், வீட்டுக்காரங்க விட்டு வந்துடுறோம், மனைவி விட்டு வந்துடுறோம், வயசானா வயசான விட்டு வந்துடுறோம். எல்லாரும் உள்ள வரணும், அற்புதம் நடக்கும். கூனியா வரவங்க நிமிந்து போவோம். ஆமே. இங்க யார பார்க்க வரீங்களா? இயேசுவையா பாஸ்டரியா? இயேசுவை தான் பார்க்கணும். கைது போவோம். வியாதி உள்ளவர் சுகமான நாள் என்ன நாள்? ஓய்வு நாளும் பண்டிகை. எழுப்பில் இருப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எனக்காக ஒரு வாசி மாத்திர வாசிக்க யோவான் 5 அதனுடைய 14வது வருஷம். அதற்கு பின்பு அவன் சுகமானதுக்கு அப்புறம் இயேசுவனை பார்த்து தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடான பாவம் செய்யாதே. அவன் சுகமானவன் எங்க இருந்தான்? எங்க இருந்தான்? சுகமானவனை ஓடிட்டானா? சபை விட்டு. அற்புதம் நடந்தவனை சபை விட்டு. கல்யாணம் கட்டினவனை ஓடிட்டானா? இருக்கான். அவன் அற்புதத்துக்கு மாத்திரம் அல்ல, அற்புதம் நடந்த பின்பும் இயேசு தேவாலயத்துல பார்க்கணும். நீ பாவத்துக்கு விலைக்கு வாழணும், அநியாயத்துக்கு விலைக்கு வாழணும். அதே பிரச்சனை வரும். ஆண்டவர் கண்களை போடுவோம், ஒப்பு கொடுப்போம். கத்தரோடு பேசும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆதாயமின்றி வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. அவர் மனம் பெருகும். ஆனந்த துதி ஒளி. ஆனந்த
நாள் ஓய்வு நாள் பண்டிகை நாளுமாய் நீ சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற நாள். சபை கூடுகையை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். மற்றவர்களுக்கும் புத்தி சொல்லுங்கள். இந்த வருஷத்துல என்னுடைய நஷ்டத்துக்கு நிறைய காரணம் நான் ஆண்டவர் விட்டதுதான், நான் ஆராதனை மிஸ் பண்ணதான். நல்ல ஒரு தீர்மானத்தோடு சிலர்கள் புத்தாண்டுகள் போகலாம். ஆசீர்வதிக்கப்படட்டும். வானத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், தலத்தில் கூட ஆசீர்வாதம், கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் ஆசீர்வதிப்பீராக. எல்லா வறுமை, கருத்தரங்கள், கடன்பாடு, மாந்திர செய்வதை, பிரிசினை, ஏவல், கிரியை இயேசுவதா என்னை எதிர்பார்ப்போடு இந்த ஆலயத்துக்குள்ள வந்தார். எதிர்பார்ப்பு உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில்